ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபு தொடர்கள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மரபு தொடர்கள். மரபு தொடர் நம்ம எதை சொல்லுவோம்னா ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர் பொருளை உணர்த்தாமல் வழி வழியாக வழங்கி வரும் பொருளை உணர்த்துவது தான் மரபு தொடர். அதான் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக, அதாவது பரம்பரை கூட சொல்ல முடியாது, காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு வருவாங்கல்ல, அதுதான் மரபு தொடர். ஓகேங்களா? இது நம்ம ஒரு அகரவரிசைப்படி பார்ப்போம். அள்ளி குவித்தல். அள்ளி குவித்தல் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அள்ளி குவித்தல் அதுக்கு நிறைய அர்த்தம். என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நிறைய சம்பாதித்தல். ஓகேங்களா? நிறைய சம்பாதித்தல், இதுதான் இதோடைய அர்த்தம். அள்ளி குவித்தல் அப்படின்னா நிறைய சம்பாதித்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அரை கூவுதல். என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம், கலர் வர மாட்டேங்குது. ஓகே. நிறைய சம்பாதித்தல். அரை கூதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கு அழைத்தல். அரை கூதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போருக்கு அழைத்தல். இது நமக்கு பழைய சன் டிவி ராமாயணம், விஜய் டிவி ராமாயணம் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு அறைகோல் விடுக்கிறேன் அப்படின்னா போருக்கு அழைத்தல்னு அர்த்தம். இது கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அள்ளி குவித்தல்னா நிறைய சம்பாதித்தல், அதாவது அவன் அள்ளி குவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நிறைய சம்பாதித்தல் அப்படின்னு அர்த்தம். அரை மனிதன் அப்படின்னா மதிப்பில்லாதவன். மதிப்பில்லாதவனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அரை மனிதன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட புழுகன். இதுல தெரியுது இவன் ரொம்ப பொய்யா சொல்றவங்க என்ன சொல்லுவோம்னா அண்ட புழுகன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அலைக்கழித்தல். அலைக்கழித்தல் அப்படின்னா அலட்சியம் செய்தல். இப்போ சில ஆஃபீஸ்க்குலாம் போனோம்னா அலக்கழிப்பாங்க, சில ஆஃபீஸ்லாம் போனால் ரொம்ப அலக்கழிப்பான் அவனை அப்படின்னா நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ரொம்ப அலை வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அலட்சியம் செய்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அறுதி இடுதல். அறுதி இடுதல்னா முடிவு கட்டுதல்னு அர்த்தம். ஓகேங்களா? அறுதி இடுதல்னா முடிவு கட்டுதல். நெக்ஸ்ட் அகட விகடம் அப்படின்னா என்னன்னா தந்திரம். அகட விகடம்னா தந்திரம். ஓகேங்களா? அகட விகடம்னா தந்திரம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அரை படிப்பு அப்படின்னா நிரம்பாத கல்வி. அரை படிப்புனா நிரம்பாத கல்வி. நெக்ஸ்ட் அடியொற்றுதல் அப்படின்னா பின்பற்றுதல். ஓகேங்களா? அடியொற்றுதல்னா பின்பற்றுதல். நெக்ஸ்ட் அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல். அவனுக்கு என்னப்பா அள்ளி இறப்பா அப்படின்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல். ஓகேங்களா? கையில் ஒரு 10 நிமிஷம் நிற்கிது, அவன் பாட்டில் அள்ளி இறச்சிருவான் அப்படின்னா என்னது, அளவுக்கு மேல் செலவு செய்தல். ஓகேங்களா? அள்ளி குவித்தல்னா நிறைய சம்பாதித்தல், அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மேல் செலவு செய்தல். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுக்கு பண்ணுதல் அப்படின்னா ஆயத்தம் செய்தல். அடுக்கு பண்ணுதல்னா ஆயத்தம் செய்தல். நெக்ஸ்ட் அடியிடுதல் அப்படின்னா தொடங்குதல். அடியிடுதல்னா தொடங்குதல். நெக்ஸ்ட் அடி நகர்தல் அப்படின்னா இடம்பெயர்தல். அடி நகர்தல்னா என்னன்னா இடம்பெயர்தல். நெக்ஸ்ட் அடி பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடத்தல். ஓகேங்களா? அடி பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடத்தல், அதாவது தப்பான வழியில போறது. நெக்ஸ்ட் அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல். இந்த அடியை வச்சு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, என்ன இதெல்லாம் குழப்பக்கூடிய ஏரியாவா இருக்கு. அடியிடுதல்னா தொடங்குதல். இந்த அடியிடுதல் நமக்கு தெரியும், அடியிடுதல்னா தொடங்குதல்னு கண்டுபிடிச்சிடலாம். அடி நகர்தல் அப்படின்னா இடம்பெயர்தல்னு அர்த்தம். நகர்ந்து போறேன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்தல். நெக்ஸ்ட் அடி பிழைத்தல் அப்படின்னா நெறி தவறி நடத்தல். ஓகேங்களா? அண்டி பிழைக்கிறான் அப்படின்னா நெறி தவறி நடக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடி திரும்புதல் அப்படின்னா பொழுது சாய்தல். ஓகேங்களா? அடி திரும்புதல்னா பொழுது சாய்தல். நெக்ஸ்ட் அடி பிடித்தல் அப்படின்னா தொடருதல். நெக்ஸ்ட் அடி பிறக்கிடுதல் அப்படின்னா பின்வாங்குதல். அடி பிறக்கிடுதல்னா அடி பெறல்துன்னா பின்வாங்குதுன்னு அர்த்தம். அறக்க பறக்கனா விரைவாக. நான் அறக்க பறக்க வந்தேன் அப்படின்னா வேகமா வந்தேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு அப்படின்னா வேகமா சாப்பிட்டுட்டு. நெக்ஸ்ட் அடி உரைதல். இந்த அடியில் உள்ளது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி. அடி உரைதல்னா வழிப்படுத்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவசர கொடுக்கை அப்படின்னா பதற்றக்காரன். அவசர கொடுக்கன்னா எதையும் யோசிச்சு செய்யாம டக்குன்னு செய்யறது. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல இருக்குது. அவசர கொடுக்கைன்னா இனி செயல்படாமை அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அகல கண் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அகல கண் வைத்தல்னா அளவு கடந்து போதல். நீ அகலக்கால் வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஊர் பக்கம்லாம் அகலக்கால் வைக்கிறான் அப்படிம்பாங்க. அகல கண் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். நெக்ஸ்ட் அலுங்கு பிடினா விடாப்பிடி. அலுங்கு பிடினா என்னது, விடாப்பிடி. நெக்ஸ்ட் பாருங்க, அறுதியிடல். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முடிவு கட்டுதல்னு. அமளி செய்தல்னா குழப்பம் செய்தல். ஓகேங்களா? அமளி செய்தல் அப்படின்னா என்னன்னா குழப்பம் செய்தல். நெக்ஸ்ட் அடிப்பணிதல். அடிப்பணிதல்னா என்னன்னா கீழ்ப்பணிதல்னு அர்த்தம். அடிப்பணிதல்னா கீழ்ப்பணிதல். நெக்ஸ்ட் அடி விளக்குதல். தன் மரபை புகழ் பெற செய்தல். அடி விளக்குதல்னா என்ன அர்த்தம்னா தன் மரபை புகழ் பெற செய்தல். நெக்ஸ்ட் அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். ஓகேங்களா? அளவு கடந்து போதல். நம்ம அப்பல அகல கண் வைத்தாலும் அளவு கடந்து போதல் தான், அகல கால் வைத்தாலும் அளவு கடந்து போதல் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வரிசையில என்னென்ன மரபு தொடர்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆகாய கோட்டை. ஆகாய கோட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிதமிஞ்சிய கற்பனை. ஆகாய கோட்டைனா மிதமிஞ்சிய கற்பனை. ஆற போடல்னா பிற்போடல், அதாவது பின்னாடி செஞ்சுக்கிறது. கொஞ்சம் ஆற போடுவோம் அப்படின்னா பின்னாடி செஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஆசை வார்த்தை.
ஆசை வார்த்தை அப்படின்னா என்னென்னா ஏமாற்று பேச்சு. ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிட்டாங்க அப்படிம்பாங்கல்ல. ஸோ ஏமாற்று பேச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்கொள்ளல். ஆட்கொள்ளல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஆட்கொள்ளலுக்கு அடிமை கொள்ளல். ஓகேங்களா, ஆட்கொள்ளல்னா அடிமை கொள்ளல். நெக்ஸ்ட்டு ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவரின் தகுதி பற்றி ஆராய்தல். ஒருவரின் தகுதி பற்றி ஆராய்தல். நெக்ஸ்ட்டு 1000 காலத்து பயிர் அப்படின்னா நெடுங்காலம் நிலைத்திருத்தல். 1000 காலத்து பயிர்னா என்னது? நெடுங்காலம் நிலைத்திருத்தல். ஆடாபூதி அப்படின்னா ஏமாற்றுக்காரன். ஆடாபூதி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆடாபூதினா ஏமாற்றுக்காரன். நெக்ஸ்ட் பாருங்க, வரிசையில் என்னென்ன மரபுத்தொடர் இருக்குன்னு பார்ப்போம். இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன். அவன் ஒருத்தர் ரெண்டும் கெட்டான் ஒன்றும் தெரியாது அப்படிம்பாங்களே, நன்மை தீமை அறியாதவன். நெக்ஸ்ட் இலைமறை காய் அப்படின்னா வெளிப்படாது மறைந்திருத்தல். இலைமறை காய்னா காய் இருக்கும், இலைனா மறைச்சிருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. ஸோ அதான் வெளிப்படாது மறைந்திருத்தல். அந்த காய் வந்து வெளியே தெரியாமல் மறைஞ்சிருக்கலாம், அதான் இலைமறை காய். நெக்ஸ்ட் இளிச்சவாயன். இளிச்சவாயன்னா எளிதில் ஏமாறுபவன். அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். நெக்ஸ்ட்டு இட்டு கட்டுதல் அப்படின்னா இல்லாததை சொல்லுதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இலவு காத்த கிளி போல அப்படின்னா காத்திருந்து ஏமாறுதல். நெக்ஸ்ட்டு 2 தோணியில் கால் வைத்தன்னா ஒரே நேரங்களில் 2 சைடில் ஈடுபடுதல். ஒரு தோணி இப்படி பார்க்கவும் ஒரு தோணி இப்படி பார்க்கவும் ஒரு காரியம் வழங்காது. ஓகேங்களா, அதான் 2 தோணியில் கால் வைக்காத அப்படின்னு. இதை இன்னொரு விதமாக சொல்லுவோம், மாவுக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. நெக்ஸ்ட் பாருங்க, ஈ வரிசையில் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஈரல் கருகுதல் அப்படின்னா வேதனை மிகுதல்னு அர்த்தம். ஈவிரக்கம் அப்படின்னா கருணை. ஈயோட்டுதல் அப்படின்னா தொழில் எதுவும் இன்றி இருத்தல். ஈயோட்டுறனா வியாபாரம் போல ஈ ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஈடேறுதல்னா உயர்வடைதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வரிசையில் பாருங்க, உள்ளங்கையில் நெல்லிக்கனி அதாவது வெளிப்படையாக இருக்கிறது. வெளிப்படை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ தான் பார்த்தோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் உள்ளங்கையில் நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படையாக இருத்தல். உதவாக்கரை அப்படின்னா என்னது? பயனற்றவன். வெளிப்படையாக மறைஞ்சிருக்கிறது, வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறது என்னன்னா வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சிருக்கிறது என்ன பார்த்தோம்? இலைமறை காய். ஓகேங்களா. உதவாக்கரைனா பயனற்றவன், இது நமக்கே தெரியும். நமக்கு வேலைக்கு போனால் உதவாக்கரைன்னு தான் சொல்லுவாங்க. உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற பேச்சு. உச்சி குளிர்தல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைதல். ஓகேங்களா. உருக்குலைதல் அப்படின்னா தன்னிலையிலிருந்து மாறுபடுதல், அதாவது உருக்குலைஞ்சிட்டான்ப்பா அந்த பிரச்சனையிலிருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நெக்ஸ்ட் உலை வைத்தல்னா பிறருக்கு அழிவு அறிவித்தல். உலைய வச்சுட்டான்ப்பா குடும்பத்தில் உலைய வச்சுட்டான் அப்படின்னா பிறருக்கு அழிவு அறிவித்தல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அடி பற்றிய மரபு தொடர்கள். இது நம்ம அப்படியே பார்த்தோம்னா அடியில் எவ்வளோ இது இருக்குன்னு. அடியொற்றுதல்னா பின்பற்றுதல். அடி நகர்தல்னா இடம்பெயர்தல். அடி பணிதல்னா என்னது? கீழ்பணிதல். இதுதான் நம்ம அப்போ பார்க்கல. அடி விளக்குதல்னா தன் மரபை புகழ் பெற செய்தல். இதுவும் பார்க்கல. அடி இடுதல்னா ஆரம்பித்தல். ஓகேங்களா. இது நம்ம அப்போ பார்த்தோம். கண் பற்றிய மரபு தொடர்கள் என்னதெல்லாம் பாருங்க. கண் வைத்தல் அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல். கண்ணு பட்டு போச்சு அப்படிம்பாங்கல்ல, அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல். நெக்ஸ்ட் கண் வளர்தல்னா நித்திரை செய்தல். நெக்ஸ்ட் கண் எரிதல்னா கடைக்கண்ணால் பார்த்தல். கண் கலத்தல் அப்படின்னா ஒருவரை ஒருவர் விரும்புதல்னு அர்த்தம். கண் மூடுதல்னா இறத்தல். கண்ணை மூடிட்டான் அப்படின்னா இறத்தல் நமக்கே தெரியும். கண் திறத்தல்னா அறிவு உண்டாதல். இப்போதான் கண்ணை திறந்துருக்கு அப்படின்னா அறிவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அறிவு கிடையாது. நெக்ஸ்ட் கழுத்து பற்றிய மரபு தொடர்கள் என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கழுத்து கொடுத்தல்னா பிறர் துன்பத்தில் உதவுதல். கழுத்தறுத்தல்னா நம்பிக்கை துரோகம் செய்தல். இந்த கழுத்தறுத்தல் எல்லாத்துக்கும் தெரியும். நம்பிக்கை துரோகம் உடல் கழுத்தறுத்துட்டான், இப்போ நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான் அப்படின்வாங்கல்ல, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தல். கழுத்து கொடுத்தல்னா பிறர் துன்பத்தில் உதவுதல். கழுத்தில் கட்டுதல் அப்படின்னா வலிந்து திணித்தல். ஓகேங்களா, வலிந்து திணித்தல். கழுத்தை கட்டுதல் அப்படின்னா விடாமல் நெருக்குதல். இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காது பற்றிய மரபு தொடர்கள் என்னதெல்லாம் பாருங்க. காது கொடுத்தல் அப்படின்னா அவதானித்தல். காது குத்துதல்னா ஏமாற்றுதல். காதில் ஓதுதல் அப்படின்னா கோல் சொல்லுதல். காதில் ஓதுதல்னா கோல் சொல்லுதல். காதை கடித்தல்னா ரகசியம் கூறுதல். நீ என்ன காதை கடிக்கிற அப்படின்னா அவன் என்ன உன்ட்ட காதை கடிக்கிறான்னா ரகசியம் கூறுதல். ஓகேங்களா. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கால் பற்றிய மரபு தொடர்கள் பார்த்துட்டோம். நம்ம கால் பற்றிய மரபு தொடர்கள் பார்க்கணும். ஓகே, கால் பின்னுதல் அப்படின்னா தடைப்படல்னு அர்த்தம். கால் பின்னுதல்னா தடைப்படல். ஓகேங்களா, தடைப்படல். கால் பிடித்தல் அப்படின்னா காலை பற்றி கெஞ்சுதல். கால் கொள்ளுதல்னா ஆரம்பித்தல். காலை சுற்றுதல் அப்படின்னா பற்றி தொடர்தல் அல்லது தொடர்ந்து பற்றுதல். கால் ஆறுதல்னா ஓய்ந்திருத்தல். காலை ஆற வச்சுருப்போம்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். கால் ஊன்றுதல் அப்படின்னா அப்போதான் நிலை பெறுறாங்க அப்படிங்களா. காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி உள்ள மரபு தொடர்களை நாளைக்கு ஒரு வீடியோவாக பார்ப்போம்.
ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். தேங்க் யூ.